பொறையுடைமை திருக்குறள் 151. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. விளக்கம். தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் பூமியைப் போல தன்னை இகழ்பவரையும் பொறுத்துக் கொள்வதே மிகச்சிறந்த பண்பு ஆகும். பொறையுடைமை திருக்குறள் 152. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. விளக்கம். வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கை எப்போதும் பொறுக்க வேண்டும். அத்தீங்கை நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் பொறுத்தலை விட நல்லது. பொறையுடைமை திருக்குறள் 153. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. விளக்கம். வறுமைகளுக்குள் மிகப்பெரிய வறுமை விருந்தினரை போற்றாதது. வல்லமைகளுக்குள் மிக உயர்ந்த வல்லமை அறிவிலார் செய்யும் தவறுகளை பொறுத்தலே. பொறையுடைமை திருக்குறள் 154. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். விளக்கம். ஒருவன் தன் நற்பண்புகள் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க விரும்பினால் அவன் பொறுமையை எப்போதும் போற்றி பின்பற்ற வேண்டும். பொறையுடைமை திருக்குறள் 155. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போட் பொதிந்து. விளக்கம். தமக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை சான்றோர்கள் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்தவர்களை பொன்போல் மனத்துள் வைத்து மதிப்பர். பொறையுடைமை திருக்குறள் 156. ஒருத்தார்க்கு ஒருநாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். பொருள். தீங்கு செய்தவர்களை தண்டித்தவர்களுக்கு அன்று ஒரு நாளைக்கே இன்பம். ஆனால் பொறுத்தவர்க்கோ உலகம் அழியும் வரை புகழ் உண்டு. பொறையுடைமை திருக்குறள் 157. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறனல்ல செய்யாமை நன்று. விளக்கம். தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நொந்து அறம் அல்லாதவைகளைச் செய்யாதிருத்தல் நல்லது. பொறையுடைமை திருக்குறள் 158. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல். விளக்கம். ஆணவம் கொண்டு தீமை செய்தவர்களை தாம் தம்முடைய பொறுமை என்னும் தகுதியினால் வென்றுவிட வேண்டும். பொறையுடைமை திருக்குறள் 159. துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற் பவர். விளக்கம். வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர் துறந்தவரைப் போல தூய்மையானவர் ஆவர். பொறையுடைமை திருக்குறள் 160. உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். விளக்கம். பசி பொறுத்து உண்ணாநோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர்களுக்கு அடுத்த நிலையில் தான் வைத்து போற்றப்படுவார்கள்.